வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை கூடல்புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13x33ங்க, ஒரு 430 சதுரடி உள்கட்டமைப்பு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வீடுங்க. ஒரு 28 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க, பேசிக்கலாம். சரிங்களா, வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி வருதுங்க. ரோடு ஒரு 40 அடி ரோடுங்க, பெரிய ரோடு இப்படி வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது. இந்த முன்னாடி இதெல்லாம் பார்க் ஸ்பேஸு இந்த மாதிரி வருது பாருங்கள். 28 லட்சம் கூட் பண்ணுறாங்க, பேசிக்கலாம். அருமையான வீடாகவும் இருக்குது, கிழக்கு பார்த்த வீடாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் நல்லா நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? சேஃப்டி கேட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம் இப்போ. ஓகே, இந்த மாதிரி போரெல்லாம் வந்துடுது. தண்ணி நல்ல ஈல்டு இருக்குங்க இங்கே. இந்த மாதிரி கதவு நல்லா இருக்குது, பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், டோர் தெரியுதுங்களா? நல்லா இருக்கா? கீழே நான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வருது. ஒரு ஸ்டேர் கேஜ் கீழே ஒரு போர்ட்டிகோ. இதில் வந்து பைக்கை நம்ம நீட்டாக பார்க் பண்ணிக்கலாம். விலை வந்து பேசிக்கலாங்க, குறைச்சி பேசிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனைக்கு எத்தனை வந்துடுது. இதில் அப்படியே லைனில் இருங்க பாருங்கள். 120 சதுரடிங்க. இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா 120 சதுரடி. இதில் வந்து பாருங்களேன், இதில் வந்து டிவி ஷோகேஸ்லாம் வந்துடுது. மேலெல்லாம் கலரிங் லைட்ஸ் இந்த மாதிரி வந்துடுது அருமையாக. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் வந்து இந்த பூஜா ரூம் கபோர்டு அருமையாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்து பூஜா ரூம் கபோர்டு இந்த மாதிரி வந்துடுது. உள்ளே லைட் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள், நல்லா இருக்கா? மேலே வந்து சென்டரில் ஒரு பூ டிசைன் கோல்டன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. மெயினான இடத்துலையே வந்துடுது வீடு. எல்லா வசதிகளும் இருக்குது. கிச்சன் பாருங்கள், 60 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க. இது கிச்சனுங்க. 60 சதுரடி வரக்கூடிய கிச்சன். இதில் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த பெயிண்ட் ஜாமான்லாம் இருக்குது. வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாங்கல்ல, அந்த ஜாமான்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிரைண்டர் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த பெட்டியெல்லாம் எடுத்துருவாங்க. இது பூராமே கபோர்ட் சீட்டுங்க, கட் பண்ணது மிச்சம். இந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து கிரைண்டர் வச்சுக்கிறதுக்காக அந்த இருக்குது ப்ளக் பாயிண்ட்டு. இந்த மாதிரி வருது பாருங்கள், நல்லாயிருக்கு. கிச்சன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்பேசியஸாகவும் இருக்குது. மேலேலாம் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். லாஃப்ட் இருக்குது, லாஃப்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஒரு 10க்கு 8ங்க, 80 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது. தெரியுதுங்களா? பாருங்க, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு இருக்கக்கூடிய கபோர்டு எல்லாமே இங்கே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அதில் கண்ணாடி இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருது. இதை திறந்துக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா செல்ஃபெல்லாம் இருக்குது. பீரோவே நமக்கு தேவையில்லை. இங்கே வர்றப்ப நம்ம அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வந்து கிளாஸ்லாம் வந்துடுது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பதிலாக அந்த கபோர்ட்லேயே கொடுத்துட்றாங்க. பீரோ கபோர்ட்லேயே ஏசி வைக்கிறதுக்கு இங்கே சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கபோர்டு வந்துடுது, 2 கபோர்டு வந்துடுது. மேலே லாஃப்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், மேலே லாஃப்டெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய லாஃப்ட் இருக்குது. இதில் நிறைய நம்ம ஜாமான்கள் போட்டு வச்சுக்கலாம். அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இருக்குது. இந்த ட்ரம்மெல்லாம் எடுத்துருவாங்க. இந்தியன் டாய்லெட் வந்துடுது. இந்த மாதிரி இந்த டோரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விருந்தாடிகள் வந்தாங்கன்னா இந்த டோரை, இந்த பெட்ரூமுக்குள்ளே இருக்க டோரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாலில் இருக்கிற இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனுக்காக ஓப்பனில் விட்டுருக்காங்க. அதில் க்ரில் வச்சு மேலே வந்து ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குங்க வீடு. நல்லா இருக்குது வீடு. பாருங்கள், இந்த வீடு பிடிச்சிருக்கவங்க நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது. மேலே இந்த பில்லர் ஏற்றி விட்ருக்காங்களா, போஸ்ட்டு மேலே வரைக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் கம்பியெல்லாம் தெரியுதா? செவுரு பாருங்கள், 3/4 அடி சுவருங்க. பெரிய சுவருங்க. சுற்றில் எல்லாமே 3/4 அடி சுவர். பெரிய சுவரே போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 500 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. நல்லா இருக்குங்க. மாடி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க. பாருங்கள், தெரியுதா? அந்த 2 டேங்க் தெரியுதுங்களா? தண்ணி டேங்க்குங்க. அது தெரியுதுங்களா டேங்க்கு? இந்த டேங்க்லேருந்து தண்ணி சப்ளை பண்ணிட்டா இங்கே குடி தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. போர் தண்ணி வந்து ஈல்டு நல்லாயிருக்கும். ஆர்ஓ போனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள். மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு. சரிங்களா? வீடுகள் நிறைஞ்ச பகுதியில், ஒரு மாநகராட்சி பகுதியில், மதுரை மாநகராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? பாருங்கள், நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்டென்ஷியலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.